ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலத்திஸ் ஆட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கடாய் டபரா வச்சு தம் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் குழையாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தம் பிரியாணி சமைக்க கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி சமைக்கிறேனோ அதே மாதிரி சமைங்க. சரி, இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 4, அரைக்கட்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 பச்சை மிளகாய். இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 2 பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, குக்கரும் வச்சாச்சு. குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. நான் ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நெய்யை சேர்த்துப்போம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, லவங்கம், ஏலக்காய், பட்டை. மசாலா பொருளும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்போவுமே நீல வாக்கில் கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருப்போம். கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். கரம் மசாலா, ஜீரகத்தூள், சில்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தயிரை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இது கூடவே நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம புதினா இலை, கொத்தமல்லியை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். புதினா தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருப்போம்.
தக்காளி புதினாலெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணி நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டு தான் இறக்க போகிறோம். அதுக்கு நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிப்போம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கரைக்கணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸு உப்பை இழுத்துக்கும். உப்பு லைட்டாக கரைக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இது தம் பிரியாணி மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம குக்கரை மூடிடுவோம். கரெக்டாக 1 விசில் விடுங்க. 2 விசில் விட்டுடாதீங்க, சாதம்லாம் குழஞ்சிடும். 1 விசில் வந்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு கேஸை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுவோம். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுவோம். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, 1 விசில் விடும் போதே அரிசியும் கறியும் நல்லா வெந்துடும். மீதி அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம கேஸை சிம்மில் வைக்கும் போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். கரெக்டாக 2 நிமிஷம் விடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க, பிரியாணி அடி பிடிச்சிடும். இந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். புதுசாக குக்கரில் ட்ரை பண்ணுறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கின பிறகு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா குக்கர் மூடி தூக்கி அடிச்சிடும். ப்ரெஷர் நல்லா இறங்கின பிறகு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி எடுத்து பார்ப்போம். பாருங்கள், குழையாமல் இருக்குது. அரிசிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குச்சி குச்சியாக இருக்குது, உதிரியாகவும் இருக்குது. இப்போ நம்மளுடைய சூப்பரான குக்கர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச குக்கர் சிக்கன் பிரியாணி ரொம்பவே நல்லா வந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.